குருவே சரணம். ஓம் கணபதநாதனே கணபதியே நமக. ஹரி ஓம் சிவாய நமக. நமது சிவமந்திரம் யூடியூப் சேனலில் பயணம் செய்யும் எனது அனைத்து ஆன்மீக சொந்தங்களுக்கும் என் உயிரினும் மேலான சகோதர சகோதரிகளுக்கும் இனிய வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கும் பதிவு என்னவென்றால், தீப விளக்கால் ஏற்படும் நன்மைகளும் அதனை பயன்படுத்தும் நற்முறைகளும் என்பதை ஒரு சிறிய பதிவாக நான் அறிந்ததை தெரிந்து கொண்டு உங்களிடம் சமர்ப்பிக்கின்றேன். ஆன்மீக சொந்தங்களை, ஒளி என்னும் வெளிச்சத்தை கொண்டு அறியாமை என்னும் இருளை போக்க தொண்டை காலம் முதல் இந்த நாள் வரையிலும் பூஜைகளில் விளக்கு என்னும் உபகரணத்தின் மூலமாக நாம் நம் தீய எண்ணங்களை அழித்து நல்ல எண்ணங்களுடன் வாழ்ந்து கொண்டுதான் வருகின்றோம். ஆன்மீக சொந்தங்களே, அதேபோல் விளக்குகள் நாட்டில் பல இருப்பினும் இறைவனை நாம் ஏற்றும் தீப ஒளியின் மூலம் காண்பது தனிச்சிறப்பை. வீடுகளிலும் கோவில்களிலும் பல்வேறு விதமாக விளக்குகள் பயன்படுத்தி கொண்டுதான் வருகின்றார்கள். நம் எண்ணங்கள் தெளிவு பெற விளக்கினை மட்டும் சார்ந்து இல்லாமல் அது செய்யப்படும் உலோகம், அதில் பயன்படுத்தக்கூடிய எண்ணெய் மற்றும் திரிகளை சார்ந்து நற்பலனை நமக்கு அளிக்கின்றது என்பதை இந்த பதிவின் மூலம் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, குத்து விளக்கு தீபம் ஏற்றுவதால் உண்டாகும் நன்மைகள். அந்த குத்து விளக்கில் இருக்கக்கூடிய முகங்களின் பலன்கள். ஒரு முகம் விளக்கை ஏற்றுவதால் நமக்கு மத்தியமம் உண்டாகும். இருமுகம் விளக்கை ஏற்றுவதால் கணவன் மனைவி ஒற்றுமை ஓங்கும். 3 முகம் விளக்கை ஏற்றுவதால் குடும்ப விருத்தி உண்டாகும். 4 முகம் விளக்கை ஏற்றுவதால் மனை மற்றும் கால்நடை லாபம் உண்டாகும். 5 முகம் விளக்கை ஏற்றுவதால் சகல சௌபாக்கியமும் உண்டாகும் என்பதை உண்மை. அதேபோல் விளக்கினை செய்யும் பொருட்களை கொண்டு அந்த விளக்கின் பயன்களை இப்பொழுது காணலாம். மண் அகல் விளக்கினை பயன்படுத்துவதால் நோய்கள் விலகுகின்றது. வெள்ளி விளக்கினை பயன்படுத்துவதால் மகாலட்சுமி அருள் உண்டாகின்றது. பஞ்ச உலோக விளக்கினை பயன்படுத்துவதால் தேவதைகளின் வாசம் உண்டாகும். வெண்கல விளக்கை பயன்படுத்துவதால் ஆரோக்கியம் மேம்படுகின்றன. ஆன்மீக சொந்தங்களை, அடுத்து நாம் விளக்கில் பயன்படுத்தக்கூடிய எண்ணெய்களின் பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். நெய்யை கொண்டு விளக்கேற்றுவதால் கடன் தீரும், வருமானம் அதிகரிக்கும், நினைத்தது சகலமும் நடக்கும் அன்பர்களே. அடுத்து நல்லெண்ணெயில் தீபமேற்றுவதால் நோய்கள் நீங்கும், நவகிரகங்களில் அருள் உண்டாகும். தேங்காய் எண்ணெயை கொண்டு விளக்கேற்றுவதால் மன தெளிவு உண்டாகும். விளக்கெண்ணெயை பயன்படுத்தி விளக்கேற்றுவதால் புகழ் உண்டாகும், குலதெய்வ அருள் உண்டாகும். வேப்பெண்ணெயை கொண்டு விளக்கேற்றுவதால் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். இலுப்பு எண்ணெயை பயன்படுத்தி விளக்கேற்றுவதால் உடல் வளம் உண்டாகும். வேப்ப எண்ணெயும் இலுப்பு எண்ணெயும் இரண்டையும் கலந்து விளக்கேற்றுவதால் சகல ஐஸ்வர்யங்களும் உண்டாகும். அடுத்து நெய் மற்றும் வேப்ப எண்ணெயை கலந்து விளக்கு ஏற்றுவதால் செல்வம் சேரும். விளக்கு எண்ணெய், இலுப்பு எண்ணெய், நெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் இதை 5ம் கலந்து விளக்கு ஏற்றுவதால் பராசக்தி அருள் உண்டாகும். மந்திர சக்தி தரும் என்பது ஐதீகப்படி உண்மை. அதேபோல் கிரக தோஷத்தை நீக்கும் என்பதும் சாஸ்திரப்படி கூறப்படுகின்றது. அடுத்து நாம் தீபம் ஏற்றக்கூடிய திசைகளின் அதன் பலன்களும். கிழக்கு நோக்கி தீபம் ஏற்றினால் அனைத்து துன்பங்களும் நீங்கப்படுகின்றது.
மேற்கு திசையை நோக்கி தீபம் ஏற்றினால் கடன் தொல்லை நீங்கும், அனைத்து தோஷங்களும் நீங்கும். வடக்கு திசையை நோக்கி விளக்கேற்றினால் திருமண தடை நீங்கும், கல்வி தடை நீங்கும் என்பது உண்மை. அதேபோல் தெற்கு நோக்கி தீபம் ஏற்றினால் மரண பயம் உண்டாகும், துன்பங்கள் வந்து சேரும், கடன் உண்டாகும் என்பது ஐதீகப்படி கூறப்படுகிறது. அதனால் எக்காரணத்தை கொண்டும் ஆன்மீக சொந்தங்கள் தெற்கு நோக்கி தீபத்தை ஏற்றுவதை தவிர்த்து விடுவது நல்லது. அடுத்து, திருவிளக்கை ஏற்றுவதால் உண்டாகும் நல்ல பலன்களும் அதை பயன்படுத்தும் முறைகளும். வாரம் ஒரு முறையாவது விளக்கை சுத்தம் செய்ய வேண்டும் என்பது ஐதீகப்படி கூறுகின்றது. வீட்டில் உள்ள சுமங்கலி பெண்கள் விளக்கை ஏற்றி பூஜை செய்வதால் நற்பலன் உண்டாகின்றது. விளக்கில் உள்ள எல்லா முகங்களிலும் தீபம் ஏற்றுவதே நல்ல பலனை தரும் என்பது உத்தமம். திருவிளக்கை சந்தனம் மற்றும் குங்குமத்தை கொண்டு பொட்டிட்டு பிறகு விளக்கேற்றுவதே நற்பலனை தரும். விளக்கில் எப்பொழுதும் குளம் போல் எண்ணெய் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். எக்காரணத்தை கொண்டும் தெற்கு திசையை நோக்கி விளக்கை ஏற்றாதீர்கள். இதை நான் மீண்டும் தங்களிடம் நினைவுபடுத்திக் கொள்கின்றேன். வீட்டில் காலை மாலை விளக்கேற்றுவதால் சகல சுபிட்சமும் உண்டாகும் என்பது உண்மை. வீட்டில் எக்காரணத்தை கொண்டும் திருவிளக்கை வெறும் தரையில் விளக்கு ஏற்றுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும் அன்பர்களே. அதேபோல் எந்த நேரத்தில் விளக்கை ஏற்றலாம் என்றால், காலை பிரம்ம முகூர்த்த நேரம் 4:10 முதல் 6 மணி வரையில் தீபத்தை ஏற்றுவது நற்பலனை தரும். அதேபோல் மாலை சூரியன் மறைவுக்கு பின், அதாவது மாலை 6 மணி முதல் இரவு 7 மணி வரை விளக்கேற்றுவது நற்பலனை தரும். அடுத்து, விளக்கை சுத்தம் செய்யக்கூடிய நாட்கள் என்னவென்றால், திங்கட்கிழமை மற்றும் வியாழக்கிழமைகளில் விளக்கை நன்றாக தேய்த்து கழுவி சுத்தம் செய்து வைத்து கொள்ளலாம். மற்ற நாட்களில் விளக்கை தேய்த்து துடைப்பதோ கழுவுவதோ கூடாது. இது நற்பலனை அளிக்காது. அடுத்து, எக்காரணத்தை கொண்டும் எவர் சில்வர் விளக்குகளை பயன்படுத்துவதை தவிர்த்து கொள்ளுங்கள் நண்பர்களே. நாம் தீபங்கள் ஏற்றும் இடங்கள் என்னவென்றால், தெய்வ ஆலயங்கள் மற்றும் வீட்டின் பூஜை அறைகள் மற்றும் சமையலறை, துளசி மாடம், பாம்பு புற்று, நீர்நிலை கரையோரங்களில் விளக்குகளை ஏற்றி வழிபடுவது மிகவும் நற்பலனை அளிக்கும் என்பது உண்மை. அடுத்த தகவல் என்னவென்றால், நாம் விளக்கில் பயன்படுத்தக்கூடிய திரியின் பயன்கள். பஞ்சு திரியை பயன்படுத்தினால் மகிழ்ச்சி உண்டாகும். தாமரை தண்டு திரியை பயன்படுத்தினால் நல்ல செல்வம் உண்டாகும். வாழைத்தண்டு திரியை பயன்படுத்துவதால் மன அமைதி உண்டாகும். மஞ்சள் துணித்திரியை பயன்படுத்துவதால் செய்வினை கோளாறு முற்றிலும் நீங்கும். சிவப்பு துணித்திரியை பயன்படுத்துவதால் இனிய குடும்பம் வாழ்க்கை அமையும். வெள்ளை துணியால் ஆன திரியை பயன்படுத்தினால் செல்வம் மற்றும் சொல்வாக்கு அமையும் என்பது உண்மை, உத்தமம். அதேபோல் நண்பர்கள் கவனத்திற்கு, எக்காரணத்தை கொண்டும் விளக்கை வாயால் ஊதியோ அணைக்கக்கூடாது, கையால் வீசியும் அணைக்கக்கூடாது. புஷ்பத்தை கொண்டு குளிர்விப்பதை தவிர்த்து விட வேண்டும். திரியை விளக்கின் உட்பக்கமாக இழுத்து குளிர் வைப்பதே நல்ல நன்மையை தரும் என்பதை நமது ஆன்மீக சொந்தங்களிடம் நினைவூட்டுகின்றேன். அதேபோல் நாம் விளக்கை ஏற்றி அந்த விளக்கு ஒளிர்விட்டு மலர்ந்த பிறகு மீண்டும் அந்த விளக்கை ஏற்றும் பொழுது திரியை புதிதாக மாற்றிக்கொண்டு விளக்கை ஏற்றுவதே மிகவும் நற்பலனை தரும். பழைய திரியின் மூலம் மீண்டும் விளக்கை ஏற்றுவது
சங்கட்டங்களையும் மன அமைதியையும் கெடுக்கும் என்பது சாஸ்திரப்படி கூறப்பட்டு வருகின்றது ஆன்மீக சொந்தங்களே. அதேபோல் நமது சிவமந்திரம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு ஆல் பட்டனை அழுத்திக் கொள்ளவும். நமது சிவமந்திரம் யூடியூப் சேனலில் பதிவிடப்படும் பதிவுகளில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் அல்லது ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட சந்தேகங்கள் இருந்தாலும் எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் நமது கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் ஆன்மீக சொந்தங்களே. இப்பொழுது நாம் பதிவிடப்படக்கூடிய பதிவு தங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளவும். அதேபோல் நாம் அனைவருக்கும் நல்லதே செய்தால் நம் பின் வரக்கூடிய சந்ததியிலும் நல்லதே செய்வார்கள் என்பதே உண்மை. மீண்டும் அடுத்த பதிவில் உங்களிடம் சந்திக்கும் வரை உங்களிடம் விடை பெற்றுக் கொள்கின்றோம் அன்பு நெஞ்சங்களே. இங்கனம் உங்களில் நானும் ஒருவன், சிவப்பித்தன் சிவா. ஹரி ஓம் சிவாய நமக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. சிவ சிவ.